வானியல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், பிரபஞ்சம்னா என்ன? ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் சேர்ந்தது எப்படி ஒரு புத்தகமாக மாறுகிறதோ அதே போல்தான் பிரபஞ்சமும். வெளி, காலம், நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்கள், கோள்கள், தூசி, ஒலி, ஆற்றல், இயற்பியல் விதிகள் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். யூனிவர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து யுனிவர்சம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதன் அர்த்தம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக அல்லது முழுமையான என்பதன் பொருள். ஒரே ஒரு நபர் இதை உருவாக்கவில்லை. பண்டைய ரோமானிய அறிஞர்கள் பயன்படுத்திய லத்தீன் மொழியிலிருந்து படிப்படியாக வளர்ந்தது. நடு காலகட்டத்தில் யூனிவர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை உருவானது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய கடலை நாம் நினைத்து பார்க்கலாம். அதில் உள்ள ஒவ்வொரு மீனும், ஒவ்வொரு அலையும், ஒவ்வொரு நீர்த்துளியும், பவளப்பாறைகளும் சேர்ந்து எப்படி ஒரு கடலாக இருக்கிறதோ அதே போல்தான் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சமாக இருக்கிறது. சார், இங்கிலீஷில் நம்ம யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். மற்ற மொழியில் இதற்கான வார்த்தைகள் என்ன? உலகம் முழுவதும் ஒரே கருத்துக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் என்று சொல்வது, தமிழில் பிரபஞ்சம் என்று அழைக்கிறோம். இந்தியில் பிரமாத் என்றும், தெலுங்கில் விஸ்வம், கன்னடத்தில் விஸ்வா, மலையாளத்தில் பிரபஞ்சம், ஜெர்மன் மொழியில் யூனிவர்சம், இத்தாலியன் மொழியில் யூனிவர்சோ, அரபில் அல் கவுன், சீன மொழியில் இஷுவோ, ஜப்பானிய முறையில் உச்சுவோ என்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு மொழியிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை தான் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு? விஞ்ஞானிகள் பல கோட்பாடை முன் வச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கோட்பாடு பெரு வெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி என்ற கோட்பாடு. சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் சூடான அடர்த்தியான ஒரு நிலையில் இருந்து தொடங்கியது தான் பிக் பேங். இதே போல் இன்னொரு ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது நிலையான நிலை கோட்பாடு என்ற தியரியும் முன்வைக்கிறார்கள். அது என்னவென்றால் புதிய பொருள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த கோட்பாடு. இது இப்பொழுது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அடுத்து ஒரு கோட்பாடு இருக்கிறது, அதாவது ஊசலாடும் பிரபஞ்சம், அதாவது ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ். பிரபஞ்சம் ஒரு பலூன் மூச்சு விடுவது போல மீண்டும் மீண்டும் விரிந்தும் சுருங்கியும் இருக்கிறது என்பது இதனுடைய கருத்து. இது ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ் என்று சொல்கிறார்கள். அதேபோல் விரிவாக்க கோட்பாடு, இன்ஃப்ளேஷன் தியரி என்றும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது என்னவென்றால் பெருவெடிப்புக்கு பிறகு உடனடியாக ஒரு நொடியில் மிகச் சிறிய பகுதிக்குள் பிரபஞ்சம் அபரிதமாக வேகமாக விரிவடைந்தது தான் இன்ஃப்ளேஷன் தியரி என்று சொல்லப்படுகிற விரிவாக கோட்பாடு. ஆனால் இன்று பொதுவாக விஞ்ஞானிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கூற்று பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிற பெருவெடிப்பு கோட்பாடு மட்டும்தான். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பலூனை நம்ம ஊதி பார்க்கலாம். அது விரிவடையும் போது அதன் மேல் வரையப்பட்ட புள்ளிகள் ஒன்றை ஒன்று விட்டு எவ்வளவு தூரமாக போகின்றவோ அந்த புள்ளிகள் தான் விண்மீன் திரள்கள். இதுபோல்தான் பெருவெடிப்பு கோட்பாடு நமக்கு விளக்குகிறது. பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன் முடியுமா? பெருவெடிப்பு என்பது வெளியில் நடக்கும் ஒரு வெடிப்பு அல்ல, அது வெளியே தானே விரிவடைகிறது. அதாவது ஸ்பேஸ் டைமே எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லலாம். சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சம் மிகவும் சிறியதாகவும் சூடானதாகவும் அடர்த்தியானதாகவும் இருந்தது. அதன் பிறகு அது வேகமாக விரிவடைய தொடங்கியது. விரிவடையும் போது வெப்பநிலை குறைந்தது, துகள்கள் உருவாயின, அணுக்கள் உருவாயின, நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்களும் உருவாயின, கோள்கள், இறுதியாக உயிரினங்கள் தோன்றின. விஞ்ஞானிகள் எப்படி இதை அறிந்தார்கள் என்றால், விண்மீன் திரள்கள் நம்மிடந்து விலகி செல்வதை கண்டறிந்தனர். மேலும் பெருவெடிப்பின் எஞ்சிய ஒளி ஆகிய பிரபஞ்ச நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு என்று சொல்லப்படுகிற காஸ்மிக் மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸ் அதன் மூலமாக கண்டறிந்தனர். அதேபோல் ஹைட்ரஜன், ஹீலியம் அளவுகள் கணிப்புகளுக்கு ஏற்ப இருக்கின்றன. இதை வைத்துதான் விஞ்ஞானிகள் பெருவெடிப்பு கோட்பாடு நிகழ்ந்திருக்கலாம் என்று கருத்தை முன்வைக்கின்றனர். பிக் பேங் நடந்ததிலிருந்து பூமி உருவானது வரைக்கும் ஒரு டைம்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அந்த 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு நிகழ்ந்தது என்று காண்கிறோம். அதேபோல் 3,80,000 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் அணுக்கள் உருவாகின. ஆனால் அதற்கு முன்னமே 200 மில்லியன் ஆண்டுகள் முதல் நட்சத்திரங்களும், 1 பில்லியன் ஆண்டுகள் முன்பு முதல் விண்மீன் திரள்களும், 4.6 பில்லியன் ஆண்டுகள் சூரிய குடும்பமும் உருவானது. 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி உருவானது. 3.8 பில்லியன் ஆண்டுகள் முன்பாக முதல் உயிரினமும், 541 மில்லியன் ஆண்டுகள் முன்பாக சிக்கலான உயிரினங்களும், 66 மில்லியன் ஆண்டுகள் முன்பாக டைனாசர்களும் அழிந்தன. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக நவீன மனிதர்கள் தோன்றினர். உதாரணமாக 1969 மனிதர்கள் நிலவில் இறங்கினர். ஒரு உதாரணத்திற்காக பிரபஞ்சத்தை ஒரு 24 மணி நேரமாக கடிகாரமாக நினைத்து பார்த்தால், பூமி தோன்றுவது இரவு 8 மணிக்கு, மனிதர்கள் தோன்றுவதோ நள்ளிரவுக்கு சில வினாடிகள் முன்புதான். இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். பண்டைய காலத்துல விஞ்ஞானிகள் எப்படி பிரபஞ்சத்தை பார்த்தாங்க?
பண்டைய இந்தியாவில் பிரபஞ்சத்தை நித்தியமானதுன்னு சொன்னாங்க. அதேபோல் சுழற்சி முறையானது என்று கருதப்பட்டது. காலம் யுகங்கள் திரும்ப திரும்ப நகர்வதாக நம்பினர். இந்திய வானியலாளர்களும் கோள்களின் இயக்கத்தை கணித ரீதியாக படித்தனர். பண்டைய கிரீஸ் நாகரிகத்தில் கிரேக்க தத்துவ ஞானிகள் பிரபஞ்சம் தர்க்க ரீதியான விதிகளை பின்பற்றுவதாக நம்பினர். அவர்கள் வடிவியலை உருவாக்கினார்கள். அதாவது ஜாமெட்ரின்னு சொல்லக்கூடிய வடிவியலை உருவாக்கினார்கள். முதலில் பூமி மைய கோட்பாட்டையும் பின்பு சூரியன் மைய கோட்பாட்டையும் முன்வைத்தனர். மாயா நாகரிகம் மாயர்கள் சிறந்த வானத்தை பற்றிய கணிப்பாளர்கள். அவர்கள் கிரகங்களை கணித்தனர். மிகவும் துல்லியமான காலண்டர்களை உருவாக்கினர். உதாரணமாக பழங்கால வானியலாளர்கள் தங்கள் கண்களை மட்டும் வைத்துக்கொண்டு புதிர்களை தீர்க்கும் துப்பறியும் நிபுணர்கள் என்று சொல்லலாம். சார், பண்டைய காலத்துல இப்ப இருந்த ஆராய்ச்சியாளர்கள் எப்படி பிரபஞ்சத்தை பார்த்தாங்க? அவங்களோட பங்களிப்பு என்ன? பண்டைகால இந்திய வானியலாளர்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆரியப்பட்டர் பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்று கூறினார். பிரம்மகுப்தர் அவர்கள் கணித வானியலையும் பூஜ்ஜியத்திற்கான விதிகளையும் உருவாக்கியவர். வராகமிகினர் வானியல் வானிலை காலண்டர்கள் பற்றிய எழுதியவர். இரண்டாம் பாஸ்கரர் கோள்களின் இயக்க கணக்கீடுகளை மேம்படுத்தினர். இவர்களின் பணி பல நூற்றாண்டுகளாக வானியலை பாதித்தது என்று சொல்லலாம். சார், இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு சார்? பிரபஞ்சத்தில் 5% சாதாரண பொருள், அதாவது ஆர்டினரி மேட்டர் என்று சொல்லக்கூடிய சாதாரண பொருள் 5%, 27% இருள் பொருள், அதாவது டார்க் மேட்டர் இருண்ட பொருள் என்றும் கூறலாம். 68% இருண்ட ஆற்றல், அதாவது டார்க் எனர்ஜி பிரபஞ்சத்தில் பெரும் பகுதியாக நமக்கு காணப்படாததாக தான் இருக்கிறது. இருள் பொருளும் இருண்ட ஆற்றலும் நமக்கு இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. நாம் பார்ப்பது எல்லாமே 5% சாதாரண பொருளும் அதற்கு உண்டான எனர்ஜியும் மாத்திரம்தான். பிரபஞ்சத்தில் இதனால் பெரும் பகுதியை நம்மளால் ஆராயப்பட முடியாததாகவும் அதற்கு உண்டான ஆராய்ச்சிகள் இன்னும் வெளிப்படுத்தப்படாததாகவும் இருக்கிறது. சார், இந்த பிரபஞ்சத்தை படிக்கும்போது ஆர்டினரி மேட்டர், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இந்த 3 வார்த்தைகளை அடிக்கடி நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன? சாதாரண பொருள், அதாவது ஆர்டினரி மேட்டர் என்று சொல்லக்கூடிய நாம் காணக்கூடிய அனைத்தும் நட்சத்திரங்கள், கோள்கள், மரங்கள், மனிதர்கள், இவை அனைத்தும் சாதாரண பொருட்கள். இருண்ட பொருள் என்று அழைக்கப்படுகிற டார்க் மேட்டர் ஈர்ப்பு விசையை உருவாக்கும் கண்ணுக்கு தெரியாத பொருள். இது இல்லாமல் போனால் விண்மீன் திரள்கள் சிதறி போய்விடும். இதை நிறைய கணிதவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அனைவரும் லூப் குவாண்டம் கிராவிட்டி அல்லது ஸ்ட்ரிங் தியரி மூலமாக இதை விளக்கலாம் என்று முயல்கின்றனர். அதேபோல் இருள் ஆற்றல் பிரபஞ்சத்தை மேலும் வேகமாக விரிவடைய செய்யும் அறியப்படாத ஒரு ஆற்றலாக கருதப்படுகிறது இருண்ட ஆற்றல். ஒரு வகுப்பறையை நினைத்துக் கொண்டால் மாணவர்கள் சாதாரண பொருள்கள், அவர்களை தாங்கி பிடிக்கும் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தை ஒரு பொருளாக கருதலாம். சார், ஸ்பேஸ் டைம்னா என்ன? ஸ்பேஸ் டைம் என்பது வெளியும் காலமும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன என்பதை ஐன்ஸ்டீன் காட்டினார். நியூட்டனுடைய ஈர்ப்பு விசைக்கு பின்னால் வரக்கூடிய ஐன்ஸ்டீனின் தியரி தான் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது ஸ்பேஸ் டைம், அதை வைத்து தான் கருந்துளை மற்றும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஈவென்ட் ஹரிசான், சிங்குலாரிட்டி, இது போன்ற அறிவியலை விளக்க ஐன்ஸ்டீனுடைய கூற்றுகள் தான் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் இருக்கக்கூடிய வெளியும் காலமும் என்பது கால வெளியை திரள், அதாவது மாஸ் கால வெளியை வளைக்கிறது என்று பார்க்கிறோம். கோள்கள் இந்த வளைவை பின்பற்றியே இயங்குகின்றன. ஒரு இறுக்கமாக விரிக்கப்பட்ட ரப்பர் தாளின் மேல் ஒரு பெரிய பந்து வைக்கிறோம் அப்படின்னா அதன் அருகில் உருளும் ஒரு சிறிய கோழி உருண்டை அந்த பந்தை நோக்கி வளைந்து செல்லும். அந்த ரப்பர் தாள் தான் காலவெளியை குறிக்கிறது என்று அறிகிறோம். ஆனால் இதுவரை விஞ்ஞானிகளாலும் கணித ஆர்வலர்களாலும் அறிவியலாளர்களும் அறியப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால் ஸ்பேஸை எப்படி என்னவாக இருக்கிறது, அது எதனால் செய்யப்பட்டது எப்படிங்கிறத இன்னும் கணிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. சார், பிளாக் ஹோல்னா என்ன? அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய நட்சத்திரம் கடைசியாக சரிந்து அதோடைய வாழ்நாளை இழக்கும் பொழுது அது ஒரு கருந்துளையாக உருவாகிறது. ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருப்பதால் ஒளி கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாது. உதாரணமாக நம்மளுடைய சூரியனும் ஒரு விதமான நட்சத்திரம்தான். அதற்கும் ஒரு நாள் இறப்பு நிச்சயம். ஸோ அந்த இறப்பு நிகழும் பொழுது அது ஒரு பிளாக் ஹோலாகவோ நியூட்ரான் ஸ்டாராகவோ அதோடைய மாஸை பொறுத்து, அதாவது எவ்வளவு அதனுடைய கருப்பொருள் இருக்கிறதோ அதை பொறுத்து அது நியூட்ரான் ஸ்டாராகவோ பிளாக் ஹோலாகவோ அதாவது கருந்துளையாகவோ மாற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சூரியனுடைய கருப்பொருள் மொத்தமாக பிளாக் ஹோலாக மாறிவிட்டால் பூமியை இருந்து மார்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய, செவ்வாய் கிரகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸையும் எல்லா கோள்களையும் அது விழுங்க வாய்ப்புள்ளது. கருந்துளை என்னவென்றால் நிகழ்வு எல்லை என்று திரும்பி வர முடியாத எல்லை புள்ளி ஒன்று உண்டு. அது தன்னிடம் வரக்கூடிய ஒளியை கூட வெளியே விடாத அளவுக்கு அது உள்நோக்கி இழுத்துவிடும். ஏகத்தன்மை, அதாவது சிங்குலாரிட்டி என்று ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் மையப்பகுதியாக கருதப்படுகிறது. கருந்துளையுடைய மையப்பகுதி, அதில் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நிறைய விஷயங்கள் மூலமாகவும் அவருடைய புத்தகத்தில் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற புத்தகத்திலும் அவர் எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமாக ஒரு
தியரி அவர் சொன்னது என்னவென்றால் அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிளாக் ஹோலோட வெயிட்டு ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைமில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதற்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்பது விஞ்ஞானிகளுக்கு இதுவரை தெரியவில்லை. ஆனால் சமீபத்தில் தான் அதை பிளாக் ஹோலை நாம் உருவப்படமாக எடுத்து அதை டெலஸ்கோப் மூலமாக நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முழுமையான அதை பற்றிய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. சார், மனிதன் நிலாவில் கால் வைத்ததோட நிகழ்வோட வரலாறு சொல்ல முடியுமா? 1969 அப்போலோ 11 பயணத்தில் பயணம் சென்றவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் என்றவர்கள். அவர்கள் அமைதிக்கடல் என்று சொல்லப்படக்கூடிய நிலவில ஒரு பக்கத்தில் தட்டையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய இடத்துல தரையிறங்கினார்கள். அது பூமியிலிருந்து நிலவுக்கு சுமார் 3 நாட்கள் பயணம் செய்து நிலவில் தங்கியிருந்து 21.5 மணி நேரங்கள் அவர்கள் அதில் ஆராய்ச்சி செய்து பாறைகளை சேகரித்தார்கள், புகைப்படங்களை எடுத்தார்கள், விஞ்ஞான கருவிகளை பொருத்தினார்கள், கொடியை நாட்டினார்கள் மற்றும் திரும்பி பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பி வந்தார்கள். இது 1969 அப்போலோ 11 விண்கலம் மூலமாக சென்று முதல் முறையாக நிலவுக்கு மனிதன் காலடி பதித்தான். சார், எக்லிப்ஸ் என்ன வகைகள் இருக்கு? எக்லிப்ஸுங்கிறத நாம் கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வான்பொருள் இன்னொரு வான்பொருளை மறைக்கும் போது கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிலவு சூரியனை மறைக்கிறது. இது அமாவாசையின் போது நடக்கும். இது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பூமி சூரிய ஒளி நிலவை அடையாமல் தடுக்கிறது. இது பௌர்ணமியின் போது நடக்கும். யாருடைய நிழலையோ யாரோ மறைப்பது போன்ற ஒரு நிகழ்வு தான் கிரகணம். சார், சாலிஸ்டிஸ்னா என்ன? சாலிஸ்டிஸ் என்பது தமிழில் உத்தராயணம், தட்சாயணம் என்று சொல்லுகிறோம். பூமியின் அச்சு அதாவது 23.5 டிகிரி சாய்வாக சுற்றுகிறது. பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது ஜூன் உத்தராயணம் அதாவது வட அரைக்கோளத்திற்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கும். டிசம்பர் உத்தராயணம் என்பது தென் அரைக்கோளத்திற்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கும். இதுதான் பருவ காலத்திற்கான ஒரு முன்னோடியாக இருக்கிறது. இந்த சரிவான அச்சு பூமியின் சரிவான அச்சாக 23.5% சரிவான அச்சியாக இருப்பதனால்தான் நமக்கு கால சூழ்நிலைகள் மாறுகின்றன, பருவ காலங்கள் வருகின்றன. சார், இந்த யூனிவர்ஸோட ஷேப் என்ன? தற்போதைய கவனிப்பின்படி பெரிய அளவில் பிரபஞ்சம் கிட்டத்தட்ட தட்டையானதாக தான் இருக்கிறது. இதை விஞ்ஞானிகள் அளக்கிறார்கள். ஆனால் இன்னும் முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. பிரபஞ்ச நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மூலமாகவும் விண்மீன் திரள் ஆய்வுகள் மூலமாகவும் ஈர்ப்பு வில்லை அதாவது கிராவிடேஷனல் லென்சிங் என்பதன் மூலமாகவும் பிரபஞ்சம் தட்டையாக இருந்ததனால்தான் இணையான சீரான ஒளிக்கதிர்கள் மிக நீண்ட தூரம் பயணிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. சார், ஆரம்ப காலத்தில் எப்படி அஸ்ட்ரானமி யூஸ் பண்ணாங்க கேலண்டர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு? பழங்கால மக்கள் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், நிலவின் நிலைகள், பருவ கால நட்சத்திரங்களை வைத்து கணித்தார்கள். இந்த கவனிப்புகள் இவற்றை கணிக்க உதவின. உதாரணமாக விதைப்பு காலங்கள், அறுவடைகள், திருவிழாக்கள், வானியலை பொறுத்து தான் மனித குலத்தின் முதல் காலண்டர் அமைந்தது என்று கூறலாம். சார், லூனார் கேலண்டர் என்ன, சோலார் கேலண்டர் என்ன? சந்திர கேலண்டர் அதாவது லூனார் கேலண்டர் என்று சொல்லக்கூடிய நிலவின் நிலைகளின் அடிப்படையில் ஒரு மாதம் 29.5 நாட்கள். எடுத்துக்காட்டாக இஸ்லாமிய காலண்டரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சூரிய காலண்டர் என்பது பூமியின் சுற்றுப்பாதையில் அடிப்படையாக ஒரு ஆண்டு 365.24 நாட்கள். எடுத்துக்காட்டாக கிரிகோரியன் காலண்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம். சந்திர சூரிய காலண்டர் என்பது சூரியனும் நிலவும் இரண்டையும் பயன்படுத்துவதாக எடுத்துக்காட்டு. பாரம்பரியமாக இந்து மதம் மற்றும் சீன காலண்டர்கள் இதை காட்டுகின்றன. சார், ஆரம்ப காலத்தில் அஸ்ட்ரானமி எப்படி யூஸ் பண்ணாங்க டைம் மெஷர் பண்ணுறதுக்கு? கடிகாரங்கள் இல்லாத காலத்தில் மக்கள் காலத்தை அளந்தார்கள். எப்படி என்றால் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், நிழல்கள், சூரிய கடிகாரங்கள், நிலவின் நிலைகள், நட்சத்திரங்களின் இடம். பழங்கால நாகரிகங்கள் வானத்தையே தங்கள் முதல் இயற்கை கடிகாரமாக பயன்படுத்தினார்கள். கடிகாரம் இல்லாமல் வாழ்வதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு காலையும் சூரியன் தான் உங்கள் அலார கடிகாரமாக இருக்க முடியும் இல்லையா? ஒவ்வொரு இரவும் நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய காலண்டராக இருக்க முடியும். அதனால் சூரிய உதயம், அஸ்தமனம், நிழல்கள், சூரிய கடிகாரங்கள் இதை வைத்து தான் அந்த காலத்தில் உள்ள மக்கள் கடிகாரத்தை பயன்படுத்தினார்கள். சார், கால பயணம் அதாவது டைம் டிராவல் சாத்தியமா? காலப்பயணம் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். ஆனால் ஃப்யூச்சரில் போய் நம்ம பார்க்குறது கஷ்டம். ஆனால் பாஸ்டில் போய் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இருக்கக்கூடிய அறிவியல் கணிப்புப்படி லைட் தான் வேகமாக போகக்கூடிய ஒரு பொருள். ஸோ ஒளியோட வேகத்தை விட எந்த ஒரு பொருளும் வேகமாக போகிறதில்ல. ஒளியோட வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அவ்வளோ வேகத்தில் போகக்கூடிய ஒளியோட வேகம் தான் உச்சக்கட்ட வேகமாக கருதப்படுகிறது. இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 1905 அவருடைய ரிசர்ச் பேப்பரில் அவர் பப்ளிஷ் பண்ணும்போது 2 ஹைப்போதிசிஸை முன்வைக்கிறார். அதாவது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அந்த ரிலேட்டிவிட்டி தியரி படி கண்டிப்பாக டைம்
ட்ராவல் அண்ட் டைம் மிஷின் பாசிபிள். ஆனால் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு சில கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை தாண்டி நாம் பயணித்தால் நாம் இந்த டைம் மிஷினை ஃபியூச்சருக்கும் டைம் மிஷின் மூலமாக பாஸ்ட்டுக்கும் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறது தான் அறிவியலோட கோட்பாடு. சார், ரிலேட்டிவிட்டினா என்ன? என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? ரிலேட்டிவிட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கூற்றுப்படி 2 விதமான ரிலேட்டிவிட்டி, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று சொல்லுகிறோம். ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற கூற்று, ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், நம்மளை நோக்கி ஒரு ரயில் வந்து கொண்டு இருக்கு. ஸோ ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டு இருக்கிற அந்த ரயில் நம்மளை தாண்டி போகும்பொழுது அதே வேகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த ரயில் பெட்டிக்குள் பயணிக்கிறவர்களுக்கு அது வேற விதமாகவும், அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறவர்களுக்கு வேற விதமாகவும் தெரியும். இதுதான் ரிலேட்டிவிட்டி என்று சொல்கிறோம். நன்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நான் என்னுடைய மாணவர்களுக்கு ஆசிரியராகவும், வீட்டில் அந்த மாணவர்கள் தம்பியாகவும் அண்ணனாகவும் பிள்ளைகளாகவும் இருக்கிறது போல எப்படி உறவு முறைகள் ஒன்றை பொறுத்து ஒன்று வேறுபடுகிறதோ, இந்த ரிலேட்டிவிட்டி என்பதும் பிளாட்ஃபார்மை பொறுத்து ரயிலுடைய வேகமும், ரயிலுக்கு உள்ளே இருப்பவர்கள் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவர்களை பொறுத்து வேகமும், இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. ஸோ இதைத்தான் ரிலேட்டிவிட்டி என்கிறோம். இந்த ரிலேட்டிவிட்டி ஒன்றை பொறுத்து ஒன்று மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், விண்வெளிக்கு செல்கின்ற ஒரு ஆஸ்ட்ரோனட் நம்ம பூமியிலிருந்து சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வேகம் என்னவாக இருக்கிறது என்பதை பூமியிலிருந்து கணக்கிடுவதும், வேறொரு விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து அவர்கள் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேகமும் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் அந்த ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன் என்று சொல்லுவோம். அன்று 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ரிலேட்டிவிட்டிக்காக நோபல் பரிசு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது இதை ப்ரூவ் செய்யவில்லை, ப்ரூவ் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ சயின்ஸ் நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சரியான தியரியும் அதற்கு உண்டான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ப்ரூஃபும் இருந்தால் மட்டும்தான் நோபல் பிரைஸ் கிடைக்கும். ஸோ 1905 அவர் ப்ரொப்போஸ் பண்ண அந்த தியரியில் அந்த தியரி ரிலேட்டிவிட்டி இருந்ததே தவிர அதற்கு உண்டான ப்ரூஃப் அந்த டைம் நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் ஏரா ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம Voyager 1 விண்கலத்தை நம்ம ஸ்பேஸில் அனுப்பினதுக்கு அப்புறம் விண்வெளிக்கு மனிதன் போகும்பொழுதும் நம்மளுக்கு இந்த ரிலேட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு தியரியாக நமக்கு கருதப்பட்டது. இதில் முக்கியமானது சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல், ஒவ்வொரு ஜிபிஎஸ் சிக்னலும் அந்த ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷனில் தான் அது ஒர்க் ஆகுது. அந்த ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன் நமக்கு இல்லைன்னா நம்ம வேற ஒரு இடத்துக்கு போய் அது முடிஞ்சிடும் சிக்னல். ஸோ இன்னைக்கு அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு நோபல் பிரைஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ற குவாண்டம் தியரிக்காக அவருக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இன்னைக்கும் நம்மளுடைய சோலார் பேனலில் பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பயன்படுத்துகிறோம். இந்த ரிலேட்டிவிட்டி தியரி ஒரு நல்ல ஒரு பெரிய தியரி. இதன் மூலமாக காலப்பயணம் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படை கூற்றை கொண்டு வந்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். காலப்பயண இயந்திரம், அதாவது டைம் மிஷின், சாத்தியமா? கால பயணம் இயந்திரம் இன்றைய அறிவியல் கூற்றுப்படி நிறைய மூவிஸ், அதாவது சினிமாக்கள் இதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கால பயணம் என்பது அறிவியல் கூற்றுப்படி சாத்தியம்தான். ஆனால் இன்றைய டெக்னாலஜி படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அறிவியல் வளர்ச்சியில் நாம் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் புகுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால பயண இயந்திரத்துக்கு தேவையான எரிபொருளை நாம் எடுப்பதும், அது எந்த மெக்கானிக்கல் இன்ஜினாக அது இருக்க முடியாது. ஸோ அது மெக்கானிக்கல் இன்ஜினாக இல்லாமல் லைட்டை சார்ந்த ஒரு இன்ஜினாக இருந்தால் அதால் கால பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன 2 கூற்றுகளை நான் விவரிக்கிறேன். ஒன்று, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்பது கிராவிட்டியை பொறுத்து, அதாவது அதிகமான எடை இருக்கக்கூடிய, மாஸ் இருக்கக்கூடிய பொருள் கிராவிட்டிக்கு அது அதிகமாக இருக்கும். அதை சொன்னவர் நியூட்டன். F=g(m1m2/r²) அந்த கூற்றுப்படி, அந்த ஃபார்முலாவின் படி அதிகமான எடை இருக்கிறதுனால், அதிகமாக அடர்த்தி இருந்தால் அந்த இது கிராவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த பொருளுக்கு. ஸோ அந்த கிராவிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது காலத்தை வளைக்கும், காலத்தை நிறுத்தும் என்று கருதப்படுகிறது. ஸோ t=0, டைம் அந்த இடத்துல கரெக்டாக 0 சான்ஸ் இருக்கு, அதிகமான கிராவிட்டி இருந்தால். இது ஒரு கூற்று, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதே போல் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கூறுவது டைம் டிராவல் பண்ணுவதற்கான கால, அதாவது ஒளியின் வேகத்தில் போனால் அந்த காலத்தை நாம் நிறுத்தலாம் என்பது இன்னொரு கூற்று. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உதாரணமாக ஒரு கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல் ட்வின் பிரதர் பாரடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 கூற்றுகளை, 2 கதைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒன்று, ட்வின் பிரதர் பாரடாக்ஸ் என்பது, இங்கிருந்து ட்வின் பிரதர்ஸா எர்த்தில் இருந்து இருக்கிற ஒருத்தருக்கு 20 வயது என்றால், ஒருத்தர் கால பயணத்துக்காக ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ஏறி விண்வெளிக்கு போகிறார். இன்னொருவர் 20 வயதிலேயே பூமியிலேயே தங்கி இருக்கிறார். இவர் விண்வெளிக்கு போன ட்வின் பிரதர் ஏ, அவர் ஒளியோட வேகத்தில் பயணிக்கும் பொழுது அவருடைய வயதும், பயாலஜிக்கலா அவருடைய ஏஜ் கம்மியாகுது. அதாவது ஸ்லோவா போகுது, கம்மியாகிறது இல்லை, ஸ்லோவா மூவ் ஆகுது. ஸ்லோவா மூவ் ஆகிறதுனால என்ன
என்ன நடக்குது அப்படின்னா, அவர் பூமிக்கு ஒரு 20 வருடங்கள் கழித்து திரும்பி வரும் பொழுது, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ட்வின் பிரதர் பியோட வயது 40 வயதாக இருக்கும் பட்சத்தில் விண்வெளிக்கு சென்று ஒளியின் வேகத்திலே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் சென்ற ட்வின் பிரதர் ஏயோட வயதை கணித்து பார்த்தால் அவருக்கு வெறும் 25 வருடங்கள் தான். ஸோ இந்த விதிப்படி காலப்பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக நம்ம போகும் பொழுதும், ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கிராவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் போன்ற பொருட்களுக்கு பக்கத்தில் போகும் பொழுதும் நமக்கு காலம் நிலையான தன்மைக்கு அடைகிறது அல்லது ஜீரோவாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக காலப்பயணம் சாத்தியமாகிறது என்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முன்வைத்திருக்கிறார். சார், இப்போ பிளாக் ஹோல் பக்கத்தில் போகும்போது டைம் ஜீரோன்னு சொன்னீங்க. அப்போ நான் இப்போ பிளாக் ஹோல் பக்கத்தில் போயிட்டேன்னா எனக்கு சாவே வராதா? இல்லை, சாவே வராதா அப்படிங்கிறது இங்கே நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. என்னென்னா, யாருமே அந்த ஸ்பீடுக்கு நம்ம ட்ராவல் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு போன அஸ்ட்ரானட்ஸ் நிறைய பேர் காலத்தில் அவங்க முன்னாடி ஃப்யூச்சரை, எர்த்தோட ஃப்யூச்சரை அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட பயாலஜிக்கல் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கடிகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடிகாரத்தை ஸ்பேஸ் ஷட்டிலில் வச்சு விண்வெளிக்கு அனுப்பும் பொழுது பூமியில் இருக்கிற கடிகாரமும் அந்த மேலே ஸ்பேஸ் ஷட்டிலில் போன கடிகாரத்திற்கும் டைம் டைலேஷன் நடக்கிறது. டைம் டைலேஷன் அப்படிங்கிறது அந்த டைம் வேறுபாடு. ஒரு இதுக்கு டைம் t=xன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு இதுக்கு t=x2 அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் இருக்குது. ஒரு ΔT டைம் வேரியேஷன் நமக்கு காட்டப்படுகிறது. இதை டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைம் டைலேஷன் எதனால் நடக்குது அப்படின்னா, இது பொருட்கள் மத்தியில் நடக்கக்கூடிய டைம் டைலேஷன், அதோட வேகத்தினால் ஏற்படக்கூடிய பொருட்கள் மத்தியில். இது பயாலஜிக்கல் சிஸ்டமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹியூமன் பாடியை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஹியூமன் பாடியில் பயாலஜிக்கல் ஆர்கானிசம் எல்லாம் அதோட மெட்டபாலிக் ரேட் கம்மியாக ஆரம்பிக்கும். இது ஒரு ஃப்ரேமுக்குள்ள ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அதை ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள வச்சு வேகமாக அனுப்பும் பொழுது ஒன்றை பொறுத்து தான் இன்னொன்றுக்கு வயது இருக்கிறதா, எவ்வளவு வயது குறைந்திருக்குது என்று காண்கிறோமே தவிர பயாலஜிக்கலா அவர்களோட ஏஜில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒருத்தர் மூன்றாவது ஒரு நபர் அவர்களை மெஷர் பண்ணும் பொழுது அவருடைய ஏஜ் வேற ஒரு ஏஜாக இருக்கலாமே தவிர ஒரிஜினலாக அவர்களோட பயாலஜிக்கலாக சேஞ்ச் இருக்குது அப்படின்னா கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சா மட்டும்தான் அவர்கள் நீண்ட நாள் உயிரோடு இருக்க முடியும். அதே போல் சாவே இல்லாமல் கூட இருக்க முடியும். இதை நிறைய சித்தர்கள் இதெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய மெட்டபாலிக் ரேட்டை அவர்கள் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்ததை பார்க்குறோம். அது இதுவரைக்கும் அறிவியலால் சாத்தியம் இல்லை. அறிவியல் அந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல இது வரைக்கும். அந்த மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சி நம்ம இன்னும் சாகா வரம் பெற்று இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இது வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் நம்ம போகும்போது டைம் ஜீரோ ஆயிடுது. நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு அறிவியல் புதிர் தான். அதில் என்ன நடக்கும், எப்படி நம்மளுடைய உடம்போட மாற்றங்கள், பயாலஜிக்கல் மாற்றங்கள் நிகழும் என்பது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம அது பக்கத்தில் போகிறதுக்கே ஒரு ஸ்பேஸ் ஷட்டில், அதாவது ஒரு ஸ்பேஸ் கேப்சூலுக்குள்ளே தான் நம்ம இருந்து போவோம். அந்த ஸ்பேஸ் கேப்சூலுக்குள்ளே என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், டெம்பரேச்சர் இருந்தால் தான் நம்மளோட உயிரோடு இருக்க முடியும். அதனால் அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கும் பொழுது அதில் எந்த மாற்றமும் நடக்காது. அதில் பயாலஜிக்கலாக எந்த சேஞ்சும் நடக்க போகிறது இல்லை. மேலும் நல்ல ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பயணி ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் அவருடைய வாயில் நேரடியாக விழும். ஏனென்றால் அந்த தண்ணீரும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது அவர் ட்ரெயினின் மேலே, ரயில் பெட்டியின் மேலே அமர்ந்திருந்து தண்ணியை குடிக்கிறார் என்றால், ஒருவேளை வேக்கம் என்று சொல்லப்படுகிற காலி இடத்தில், வெற்றிடத்தில் அவர் பயணிக்கிறார் என்றால் அந்த தண்ணீர் வெளியே விழ வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஏனென்றால் அது ஒரு ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்கிறது. ஸோ இதுதான் அதனுடைய காரணம். ஸோ பிளாக் ஹோலில் நம்ம தனியாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கலாமா, இல்லை ஆயுசு நாட்கள் இல்லாமல் தொடர்ந்து சாகாவரம் பெற்றிருக்கலாமா என்பது அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுவரைக்கும் அறிவியலால் அதற்கு பதில் சொல்ல இயலவில்லை. சார், இப்போ நான் பாஸ்ட்டுக்கு போய் நடந்ததை மாத்திட்டா இப்போ இருக்கிற லைஃப் அஃபெக்ட் ஆகாதா? இயற்பியலின் படி இந்த கூற்றுகள் ரெண்டும் வேறு வேறு காலநிலைகளில் தான் நடக்கும். ரெண்டும் வேறு வேறு டைம் லைன்னு சொல்லுகிறது தான் நடக்கும். ஒரே டைம் லைனில் நம்மளால் பயணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம பூமி இங்கே இருக்கக்கூடிய 2026 பூமி எப்படி இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக கான்ஷியஸோடு நம்ம பார்க்குறோம்.
இதை நம்ம அதிகமான டைமோட அதாவது லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக ட்ராவல் பண்ணி வேற ஒரு பிளானெட்டில் போய் அங்கேருந்து நாம் ஒரு டெலஸ்கோப்பை வைத்து நம்ம இங்கே பூமியை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டைனாசரஸ் ஏஜில் கூட இருக்கலாம். அதற்கு லைட்டை விட வேகமாக போகக்கூடிய ஒரு பொருள் இருக்கணும். அதை விட வேகமாக போகக்கூடிய ஒரு கேப்சூல் செஞ்சு நம்ம அங்கே போய் இன்னொரு பிளானெட்ல இருந்து இங்கே பார்த்தோம்னா எர்த்தோட லைட்டு டைனாசரஸ் ஏஜ் எப்போமோ அந்த ஏஜில் உள்ள லைட்டை மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் இப்போ வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவுமே இப்போதைக்கு உயிரோட இல்லை. அது தந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. நேச்சர் எப்பவுமே உதாரணமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை விட்டுரும், அதோட சோர்ஸ் இருக்காது. இன்ஃபர்மேஷனை எல்லா ஜெனரேஷனுக்கும் விட்டுட்டு போகும். 500 பில்லியன் ஆண்டுகளா சூரியன் நட்சத்திரமா இருக்கு. இன்னும் ஒரு சூரியனோட பாதி வயதுல தான் நம்ம இருக்கோம். இன்னும் 500 பில்லியன் ஆண்டுகள் கழிச்சு சூரியனோட இறப்பு நிகழும். அப்போ பூமியில் மனிதர்கள் இருப்பார்களா என்ற கேள்வி நம்மளுக்கு எழும். கண்டிப்பாக பூமியில் இல்லாவிட்டாலும் மனித இனம் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கும் என்பதுதான் உறுதியான அறிவியல் கூற்று. ஏன்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவோட ஜீன் நமக்கு இன்னைக்கு அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனாக நம்ம உடம்புல இருக்கோ, அதே போல் மனிதனுடைய இன்ஃபர்மேஷன் அவனுடைய ஹியூமன் ஹெரிடிட்டி எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதோ ஒரு பிளானெட்டில் கண்டிப்பாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருவேளை அது இன்டர் பிளானட்டரி டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிளானெட்டில் போய் ஒரு மனிதன் குடியேற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கூற்றுக்கு 2030 அல்லது 40க்குள்ள மனிதன் மார்ஸில் குடியேற காலனி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தான் நாம் நிலவில் அதிகமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு USA மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் போட்டி போட்டு அதை நிலவில் தரையிறங்கி அங்கே இருந்து மார்ஸுக்கு செல்லலாம் என்ற ஒரு மார்ஸில் ஒரு காலனி அமைக்கலாம் என்பதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்டர் பிளானட்டரி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதனால ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு போய் சேர்ந்து விடும். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவுமே எல்லாமே ஸ்பேஸ் ஃபாசில்ஸ்னு சொல்லலாம். அது எதுவுமே இன்னைக்கு இல்லை. ஆனால் அதோட ஒளி நம்மளை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. இதே போல் தான் நம்ம வேற ஒரு பிளானெட்ல போய் அங்கிருந்து எர்த்தை அப்சர்வ் பண்ணோம்னா ஒரு டைனோசரஸ் ஏஜ்லயோ அல்லது நீங்க சின்ன பிள்ளையில என்ன மாதிரி சேட்டைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, எப்படி ஸ்கூலுக்கு போனீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ பாஸ்ட்டை நீங்க பார்க்கலாம், ஆனால் அந்த பாஸ்ட்ல நம்மளால வாழ முடியாது. ஏன்னா அது வேற ஒரு டைம் லைன்ல இருக்கும், இது வேற ஒரு டைம் லைன்ல இருக்கும். அதை தான் லைட் கோன் அப்படின்னுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஒரு கிராஃப் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ லைட் கோன் எக்ஸ்பெரிமெண்ட் அதை தான் சொல்லுது. வேற ஒரு டைம் லைன்ல தான் நம்மளால பார்க்க முடியும். அதுல போய் நம்மளால வாழ முடியாது. இதை நிறைய சினிமாக்களிலும் நிறைய ஊடகங்களிலும் நம்ம அதை விளக்கமாக நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மை. ஸோ பாஸ்ட்டுக்கு நம்ம போனால் கூட அதை மாற்ற முடியாது. இது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸுங்கிறது அதுதான். நம்ம கிராண்ட் ஃபாதர் முன்னாடி இருக்கக்கூடிய கிராண்ட் ஃபாதரை வந்து நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒரு இழப்புகளை நம்ம ஏற்படுத்தி விட்டோம் என்றால் நாமளும் உயிரோடு இருப்பது சாத்தியமா அப்படிங்கிறது தான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸோட ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ அந்த கேள்வி வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஒழிய ஆனால் சோர்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இயற்கை நியதி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெஃபினெட்லி இட் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனாக வேணாலும் இருக்கலாம், அது ஒரு டிஜிட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு குவாண்டம் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இட் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர். அது என்றைக்குமே அழியாது. ஸோ ஆனால் அந்த சோர்ஸ் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இன்னைக்கு. சார், இந்த பிரபஞ்சத்தில் வேற கிரகத்தில் உயிரினங்கள் இருக்க சான்ஸ் இருக்கா? இதை பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே வாவ் சிக்னல் அப்படின்னு ஒரு சிக்னல் நம்ம ரிசீவ் பண்ண சிக்னலில் இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அது என்ன வகையான சிக்னல்னே அறியப்பட முடியாத ஒரு சிக்னலாக இன்னுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே போல் நிறைய சிக்னல்ஸ் வானத்தில் இருந்தும் வேறு கிரகங்கள் வேறு கேலக்சிஸில் இருந்தும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இப்போ இருக்கக்கூடிய AI மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி மூலமாக அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் இதுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடைக்கல. நிறைய மார்ஸில் போய் இறங்கக்கூடிய ரோவர்ஸ், அதில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் அனுப்பின ரோவர் எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷனும் கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ், என்னதாவது கெமிக்கல் உயிரினங்கள் வரக்கூடிய ஆர்கானிக் சிக்னேச்சர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் போதுமான உதாரணங்கள் கிடைக்கல நமக்கு. இதுவரைக்கும் ஏலியன் இருக்காங்களா, இல்லை வேற்று கிரகத்தில் மனிதர்களை போன்ற உயிரினங்கள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நமக்கு இன்னும் அதுக்கு உண்டான புதிர்க்கான விடை கிடைக்கவில்லைன்னு தான் சொல்லணும். சார், நம்ம ஏன் மார்ஸை சூஸ் பண்ணுறோம் இன்னொரு காலனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு? வேறு ஏதாவது பிளானட்டை சூஸ் பண்ணிருக்கலாம்ல? எதனால நம்ம செவ்வாய் கிரகத்தை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ரொம்ப எர்த்து மாதிரியே இருக்கக்கூடிய சிமிலரான ஃபீச்சர்ஸ் அதுக்கு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அதோட பிளானட் பொசிஷன் அது வந்து 55 to 400 மில்லியன் கிலோமீட்டர் எர்த்தில் இருக்குது. அதனால் 6 to 9 மாதத்துக்குள்ளே நம்ம அங்கே பக்கத்தில் போக முடியும். அது இருக்கக்கூடிய எர்த்தோட பக்கத்தில் இருக்கிறதுனால 6 to 9 மாதத்துக்குள்ளே நம்மளால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி
டெக்னாலஜி படி போக முடியும். அதே போல் ஒரு டே அப்படிங்கிறது எர்த்தோட டே மார்ஷியன் டேயும் ஈக்குவலாக இருக்கும். வி கால் இட் அஸ் மார்ஷியன் டே வந்து சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 24 hours 39 minutes தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே அதே டே ஒரு டே அப்படிங்கிற மார்ஷியன் டேயும் ஈக்குவலாக எர்த் டேயும் ஈக்குவலாக இருக்குது. மூணாவது ஒரு காரணம் சொல்லணும்னா வாட்டர் ஐஸ் அங்கே காணப்படுவதாக நிறைய விண்கலங்கள் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ரோபோஸும் அதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஐஸ் அதோட போல்ஸில் இருக்கிறதாகவும் அதுக்கு அடியில் மார்ஸுக்கு சப்சர்ஃபேஸில் நிறைய வாட்டர் ஐஸ் ஃபார்மேஷனில் இருக்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிளானட்ஸ் வளர்றதுக்கும் ஆக்சிஜனுக்கும் ராக்கெட் ஃபியூயலுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மார்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மார்ஸோட மேலே இருக்கக்கூடிய ராக்கி சர்ஃபேஸ் என்னென்னா நிறைய லேண்டிங்க்கு இப்போ ஏதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கே லேண்ட் ஆகிறதுக்கும் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மார்ஸில் நிறைய ரிவர்ஸு லேக்ஸ் இதை மாதிரி இருந்ததற்கான சுவடுகள் அங்கே காணப்படுது. அதே மாதிரி மைக்ரோபியல் லைஃபும் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதுவரை வானியல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.